அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல நடந்த திருவிழாவை தான் உங்ககிட்ட விலாகா ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இது ஆதி மொட்டையம்மன் கோவில். எங்க இருக்குன்னா சென்னை குயப்பேட்டையில இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கதான் வளர்ந்தவங்க. ஸோ எங்க பூர்வீகம்னே சொல்லலாம். நாங்க பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட நாங்க ரெடி ஆவோம். அங்க ஒரு கோலாகலமா இருக்கும். ஒரு 3 நாளைக்கு இருக்குமே. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, அதுக்கு அடுத்த நாள் அது வரைக்கும் அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அப்போ வீட்டுக்கு வருவாங்க. அங்கதான் நைட் ஸ்டே பண்ணுவாங்க. எல்லாருமே மொட்டை மாடியில படுத்து செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். 11 மணி வரைக்கும் நாங்க அந்த திருவிழாவிலேயே தான் சுத்திட்டு இருப்போம். இந்த சந்தோஷத்தை என் குழந்தைங்களும் அனுபவிக்கணும்னு தான் என் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நான் போயிருந்தேன். குழந்தைங்க ஒரு ஒரு சாமியும் பார்க்கும்போது என்னமோ ஆச்சரியமா பார்த்தாங்க. எனக்கு தான் அவ்வளோ ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சாமி வந்து கண்ணை திறக்கிற மாதிரி, சாமி கிட்ட இருந்து பனிமலை வர மாதிரி இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு தெருவுலயே ஒரு 15 சாமிக்கு மேல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 3 தெருவுல வச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா இது அவ்வளோ அழகா ஒரு திருவிழாவுக்கு இப்படி பண்ணியிருக்காங்களேன்றது ஒரு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க மாமியார் வீட்டு சைடு எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கல. ஜஸ்ட் பால் குடம் எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கோலாகலமா திருவிழா நடந்தது நான் எங்க ஊர்ல தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இதுதான் மெயின் சாமி. ரொம்ப கூட்டமா இருந்ததுனால எங்களால குழந்தைங்க வச்சுக்கிட்டு போக முடியல. சரி, நான் வீட்டுக்கு உடனே ரிட்டர்ன் ஆகணுன்றதுக்காக வெளியில இருந்தே சாமியை பார்த்துட்டு மிச்ச சாமிங்களெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டிட்டு அப்படியே எல்லா கடையையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். குழந்தைங்க அதிகமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் கம்மல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதுதான் வாங்கினாங்க. ராட்டினம் சுற்றுனாங்க. எல்லாத்தையுமே குழந்தைங்க இன்ச் பை இன்ச்சாக என்ஜாய் பண்ணாங்க. நானுமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்பவுமே எங்கள் சொந்தக்காரங்க கூட தான் போவேன். இந்த தடவை என் குழந்தைங்க கூட போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது அப்போ வாங்கிக்கலாமா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். எப்பவுமே எனக்கு மட்டும் நான் ஒரே பொண்ணா இருக்கிறதுனால சொப்பு சாமான்ல இருந்து கிளிப்புல இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே எங்க அம்மா ஒரு பேக் ஃபுல்லா வாங்கி கொடுத்துருவாங்க. அதை ஒரு வாரம் வரைக்குமே நான் வச்சு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும். இந்த வாட்டியுமே நான் தான் அதிகமாக வாங்கியிருந்தேன். என் பசங்க என்னமோ அது மேலெல்லாம் அவ்வளோ ஆசையா வாங்கணும்னு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய சொப்பு சாமான் இருந்ததுனால எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். குழந்தைங்க ஏன் இப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த சொப்பு சாமான் அதுலலாம் ஈடுபாடு இல்லையோ என்னமோ. எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. இப்பவுமே நான் அவங்களுக்கு பதிலாக நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. சாப்பிட்றதுக்கும் சரி, பிரசாதமுமே நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து 3 பௌர்ணமிக்குமே கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி, அடுத்தது வந்து வெள்ளாத்தம்ம ஜாத்திரை நடக்கும். அப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். என் குழந்தைங்க அம்மா அடுத்த திருவிழாவுக்கு கண்டிப்பா என்னை கூப்பிட்டுட்டு போமா, மறக்காம கூப்பிட்டுட்டு போமான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே அங்க நியர்பையா இருந்தீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளுமே இதே மாதிரி தான் நடக்கும். நீங்க போங்க. ரொம்ப ஒரு வருஷம் தான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க வெள்ளாத்தம்மன் ஜாத்திரையுமே இப்படிதான் நடக்கும். மொட்டையம்மன் ஜாத்திரை எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் வெள்ளாத்தம்மன் ஜாத்திரையும் நடக்கும். அடுத்த மாசம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கண்டிப்பா அதே இடத்துக்கு போங்க. இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம்.
ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம சென்னையில இருக்கிறோமா, ஒரு ஊர்ல இருக்கிறோமா, கிராமத்துல இருக்கோமான்ற மாரி தோணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நான் பேசிட்டே இருந்தேன்னா, திருவிழால என்ன நடந்ததுன்னு உங்களால பார்க்க முடியாது. ஸோ, இனிமே மியூசிக்கோட பாருங்க. எண்டு வரைக்குமே பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். மாதிரி திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.